हमारी नमस्ते रोड़ा बजाना माबा وقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم ومن يعمل من الصالحات وهو مؤمن فلا كفران لذنبه وإنا له لكاذبون وقال رسول الله صلى الله عليه وسلم من جد وجد آمنا بالله صدق الله المولانا الكريم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين رب اشرح لي صدورنا ويسر لنا امورنا واحلل عقدة من لساننا ويفقهوا اقوالنا وافعالنا واعمالنا ويهدك لنا في الدارين رب يسر ولا تعسر وسبح بالخير ونسألك من سعادة سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم شمس الأنبياء وبدر المرسلين وتاج الأنبياء وفقار المتقين الله يا غالي لا إله إلا الله எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்து நமக்கு எந்த நேரத்தில் எது தேவையோ தப்பு தடைகளை கொடுத்து காத்து கொண்டிருக்கிற வல்லையை நாம் அல்லாது ஒருவனுக்கே முடித்து அவனது அன்பும் அவனது அலங்கும் கருணையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அன்பு தோழர்களாகிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபு தாபியீன்கள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கிற அமர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் இன்று போல் என்றும் வளர்ந்த மழையை போல குவிந்து கொண்டிருக்கட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அன்னாரத்துடன் ஏற்றுக்கொண்ட நெல்லடியார்களே, அன்பு தோழர்களே, என்ன நிலையிலும் எல்லா காரியத்திலும் நாம் இறைவனை காண முடியாவிட்டாலும் அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் செய்யக்கூடிய நன்மை தீமை கடுகளவாகியும் நாம் மறந்தால் இறைவன் மறக்க மாட்டான். அதற்குரிய கூலி நன்மையோ தீமையோ கொடுத்தே தீருவான். அதை அனுபவித்தே தீர வேண்டும் என்ற அச்சத்தை பயத்தை என் உள்ளத்தில் நிலைநிறுத்தி தங்களுடைய உள்ளத்திலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். நாம் அனைவர்களும் எல்லா உலகிலும் எல்லா நிலையிலும் இன்புற்று வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். அதற்குரிய முயற்சியை நாம் எடுத்துக்கொண்டே இருப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்று தங்களுக்கும் எனக்கும் வசியத்து செய்து எனக்கு சலாத்தை காணிக்கையாக்கி ஜும்மாவுடைய பயானை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. எனது அன்புக்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறார். நாம் அல்ல, நமக்கு முன்னுண்டானவர்களும் சரி, நமக்கு பின்னால் வரக்கூடியவர்களும் சரி, உலகில் இப்பொழுது வாழக்கூடிய நாமும் சரி, 3 வகையான பருவத்தை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். முதலாவது பருவம் குழந்தை பருவம், 2வது பருவம் வாலிப பருவம், 3வது பருவம் வயோதிக பருவம். அன்புக்குரியவர்களே, உலக வாழ்க்கையில் எப்படி 3 பருவங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் 3ஆக பிரித்திருக்கிறான். என்ன 3ஆக பிரித்திருக்கிறான் தெரியுமா? நம்மளை விட்டு சென்ற வாழ்க்கை முதலாவது பகுதி, நம்மளிடத்திலே அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை 2வது பகுதி, நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை 3வது பகுதி. அன்புக்குரியவர்களே, குழந்தை பருவத்தை யாருமே என்ன செய்ய முடியாது, யாருக்குமே கணிக்க முடியாது. அதே நேரத்தில் வயோதிக பருவம், எல்லாரும் வயோதிக பருவத்தை அடைந்து இந்த உலகத்தில் இருப்போமா என்று யாரும் சொல்ல முடியாது. வாலிப பருவம், யாரெல்லாம் வாலிப பருவத்தை உலகத்தில் அடைந்தார்களோ அவர்களெல்லாம் வாலிப பருவத்திலே இந்த உலகத்தில் வாழ்வார்கள். அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை
நேற்று நாம் பிறந்ததிலே இருந்து இன்று வரைக்கும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? நேற்று வரைக்கும் சென்ற காலங்கள் சென்றதுதான். அந்த சென்ற காலங்களையோ அந்த